ஒரே ஒரு போட்டோ செல்ஃபி வச்சிருப்பாப்ல, அதை காமி தம்பி போதும். எனக்கு நீ தரக்கூட வேணாம். போனே இல்லங்க, சத்தியமா இது என் போன், என்னோட போன் தான். இல்ல, அந்த பையனுக்கு போன் அடிச்சேன். அந்த தம்பியோட நம்பர் தான் பெட்டிஷன்ல எழுதிருக்கீங்களா, அடிச்சேன். அது பாப்பா பேசுனுச்சு. இல்ல, அதுல இருக்குமே, அதுல இருந்து ஒரு போட்டோ அனுப்ப சொல்லுங்கன்னு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சியா? சத்தியமா நான் பொய் சொல்ல கிடையாது. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத்குமார் என்கிற நபர், நான் தாவேகாவுடைய 2வது மாநில மாநாட்டிற்கு மதுரைக்கு சென்ற பொழுது விஜய் அவர்களை அருகிலே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியில் ரேம்ப் வாக் ஸ்டேஜில் ஏறி சென்ற பொழுது விஜய் அவர்களுடைய பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டேன். அப்படி வீசப்பட்ட பொழுது எனக்கு நெஞ்சில் அடிபட்டது, கீழ் அடிபட்டது என்று காவல்துறையிட்ட போய் புகார் ஒன்று அளிக்கிறாரு. அந்த புகாரின் அடிப்படையில காவல்துறை விஜய் அவர்கள் மீதும் விஜய் அவர்களுடைய பவுன்சர்கள் மீதும் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செஞ்சிருந்தாங்க. ஆனா அவர் அளித்த புகாரே ஒரு போலியான புகார். அவருக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அது ஃபுல்லாமே செட்டப்பு, அது குடும்பம் கிடையாது, நாடக கம்பெனி. இந்த ஒரு கேவலமான விஷயத்துக்கு அந்த நபருடைய தாயாரும் துணை போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் தொடர்ந்து பதிவுகளை இட்டுட்டு வந்தாங்க. உண்மையிலேயே இவங்க ஒரு டிராமாவை தான் போட்டிருக்காங்களா, இவங்களை திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கி விஜயோடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படின்றதுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டமா இது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளியில தெளிவா பார்க்க போறோம். என்னதான் தாவேகாவையும் விஜய் அவர்களையும் நம்ம எதிர்த்து பேசி வந்தாலும் அவங்களுடைய கோட்பாடு, அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு நம்ம எதிர்நிலையில இருந்து செயல்படக்கூடிய நபராக இருந்தாலும் ஒரு உண்மை ஒன்று நமக்கு தெரிய வருது. அதாவது விஜய் அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை, ஆனா விஜய் அவர்கள் மீது ஒரு நற்பெயரை களங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம் வேலை செய்யுதுன்னா அதை அம்பலப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா ஒரு அரசியல் அப்படிங்கிறப்ப அந்த அரசியல் கண்ணியமான ஒன்றாக இருக்கணும். அவதூறுகளை பரப்பி ஒருத்தருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடாதுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இதே நபர் காவல்துறையில சென்று புகார் அளித்தப்போ இந்த நபருக்கு ஆதரவாக விஜயுடைய பவுன்சர்கள் செய்தது தவறு அப்படின்னு நம்ம சேனல்ல காணொளி வெளியிட்டு இருந்தோம். அப்ப அந்த பையன் சொல்லியிருந்தான், இந்த மாதிரி எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொன்னப்ப, விஜய் அவர்களை நேர்ல பார்க்கணும்னு அந்த ஸ்டேஜ்ல ஏறி போனப்போ உனக்கு தெரியலையாடா உனக்கு அப்பா இல்லைன்னு, உனக்கு அம்மா மட்டும்தானே, தூக்கி வீசப்பட்டு உன்னை அசிங்கப்பட்டு கேவலப்படுத்தினப்பதான் உனக்கு அப்பா இல்லைங்கிறது தெரிஞ்சுதாடா அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஆனா ஒட்டுமொத்தமா இவங்க கொடுத்த புகாரே ஒரு ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சமூக ஊடகங்கள்ல நிறைய ஆதாரங்கள் இவங்களுக்கு எதிராக போய்கிட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஆதாரம் தான் அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுடைய அம்மா பேசிட்டு இருக்காங்க. பாலிமருடைய பத்திரிகையாளர் பேசிட்டு இருக்கும் போதே அதை காணொலியா பதிவு செய்யறாரு. அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு காலண்டர் தொங்கிட்டு இருக்கு. அந்த காலண்டர்ல ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. அதாவது எத்தனையோ நபர்கள் நமக்கு காலண்டர் கொடுப்பாங்க, அதை வாங்கி மாட்டுவோம். ஸ்டாலின் அவருடைய காலண்டர் அவங்க வீட்டில் இருந்ததுனால அவங்க உடன்பிறப்பு, அவங்க தாவேகாவுக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அப்படி எடுத்துக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி கூட வச்சுக்குவோம். அந்த பையன்கிட்ட இவர் ஆதாரம் கேட்கிறாரு. எதுக்கு ஆதாரம் கேட்கிறாரு? தம்பி, நீ உண்மையிலேயே மதுரை மாநாட்டுக்கு போனியா? நீ போகலேன்னு சொல்றாங்களே, தூக்கி வீசப்பட்டது வேறொரு நபர்னு சொல்றாங்களே, நீ உண்மையிலேயே போயிருந்தா அந்த மாநாட்டில் எடுத்த செல்ஃபியை காட்டு அப்படிங்கிறாரு. அது இன்னொரு போன்ல இருக்கு, இன்னொரு பையன் எடுத்த போன்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த இன்னொரு பையனுக்கு போனை போட்டு அந்த செல்ஃபியை அனுப்பு. ஏன்னா இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல பூதாகரமாகி சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்டுதலுக்கு கீழே தான் இந்த குடும்பம் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. 3 பிரிவினர்கள் கீழே வழக்கும் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால மிக வைரலா போயிட்டு இருக்கு இந்த விஷயம். அப்ப ஆதாரத்தை கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள், கேட்டா கொடுக்கணும்ல. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஒரே ஒரு போட்டோ செல்ஃபி வச்சிருப்பாப்ல, அதை காமி தம்பி போதும். எனக்கு நீ தரக்கூட வேணாம். போனே இல்லங்க, இவன் போனுக்கு மேல இடத்துல இருந்து போன் பண்ணி சரத்து எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு போன் வருது. சத்தியமா இது என் போன், என்னோட போன் தான். அந்த பையனுக்கு போன் அடிச்சேன். அந்த தம்பியோட நம்பர் தான் பெட்டிஷன்ல எழுதிருக்கீங்களா, அடிச்சேன். அது பாப்பா பேசுனுச்சு. இல்ல, அதுல இருக்குமே, அதுல இருந்து ஒரு போட்டோ அனுப்ப சொல்லுங்கன்னு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சியா? இன்னைக்கு நம்ம சாதாரணமா ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போறோம்னாலே அதை செல்ஃபி எடுத்து போடுவோம்.
ஒரு செல்ஃபி எடுப்போம். ஃபோட்டோ எடுக்கிறது, கையில கேமரா, மொபைல், ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இன்றைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறிருச்சு. அவ்ளோ பெரிய மாநாட்டுக்கு நீ நண்பர்களோட போற, இல்ல நீ தனியாவே போற அப்படின்னா, ஒரு புகைப்படம் கூடவா எடுத்திருக்க மாட்ட? ஒரு செல்ஃபி எடுத்திருக்க மாட்டியா நீனு? அதத்தான் அவங்க கேட்குறாங்க. நீ எடுத்துக்கிட்டதோ, இல்ல உன் நண்பர்களோட எடுத்துக்கிட்டதோ, செல்ஃபியோ, வீடியோவோ ஏதோ ஒரு ஆதாரத்த குடு, நாங்க எடுத்து போடுவோம். சரி, நீ மாநாட்ல தான் இருந்த. உன்ன வந்து பவுன்சர்கள் தூக்கி வீசிட்டாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த பத்திரிக்கையாளர். ஆனா, அவன் ஃபோன நோண்டிக்கிட்டு அப்படியே நிக்கிறான் அந்த பையன். இந்த அம்மா வந்துட்டு, "நான் எதுக்குங்க பொய் சொல்ல போறேன்?" அப்படிங்கிறாங்க. "அம்மா நீங்க தான் பொய் சொல்லலல்லம்மா. ஆதாரத்த குடுங்கம்மா." "சரி, நீங்க ஃபோட்டோ எடுக்கல. ஆர்வ மிகுதியில விஜய பார்க்கணும், விஜயுடைய எழுச்சியான பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஃபோட்டோ எடுக்கிறத மறந்துட்டீங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டீங்க. கிளம்பி போனது வந்து ட்ரெயின்ல போனேன்னு சொல்றான் அந்த பையன். ட்ரெயின்ல போறேன்னா, நீ ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்திருப்பல்ல. சரி, எப்படி போனீங்க நீங்க? ட்ரெயினில் ட்ரெயின்ல போனீங்களா? எங்கேருந்து? அரியலூர். அரியலூர்லேருந்து ட்ரெயின்ல என்னைக்கு கிளம்புனீங்க? இல்ல வித்தவுட்ல போனியா ட்ரெயின்ல? அ வித்தவுட்ல போனியா ட்ரெயின் டிக்கெட்டு? சரி, நீ ட்ரெயின்ல வித்தவுட்ல போனதாகவே வச்சுக்கிட்டோம். ட்ரெயின்ல போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி, அங்கருந்து பெரியார் நிலையத்தில வந்து பஸ்ஸ புடிச்சு, அவர் வந்து மாநாடு நடக்கிற இடத்துக்கு போனாராம். அப்ப நீ பஸ்ஸ புடிச்சு மாநாடு நடத்துகிற இடத்துக்கு போனேன்னா, உன்கிட்ட அந்த பஸ் டிக்கெட் இருந்திருக்கணும்ல. இருந்திருக்கணுமா? இல்லையா? சரிங்க. அப்புறம்? பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காரைக்குடி பஸ்ஸில் பஸ்ல போனீங்களா? அதான் பஸ்லாம் கொஞ்சம் நெறையா உடலன்னு சொல்லி பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. போயிட்டீங்க ஆனா? நான் பஸ்ஸு போயிட்டேன். 26ஆம் நம்பர் பஸ்ஸில் போயிட்டேன். காரைக்குடி பஸ்ஸை ஒருவேள பெண்களாக இருக்கும் பட்சத்தில பஸ் வந்து ஃப்ரீ. அப்படியா இருந்தாலும் டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவாங்க. அந்த டிக்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில இருக்குமா? இல்லையா? ஒண்ணு நீ மாநாட்டுக்கு போனதுக்கு அங்க வந்து ஃபோட்டோவோ, வீடியோவோ எடுத்திருக்கணும். 2 நீ வந்து ட்ரெயின்ல போன அப்படின்னு நீ சொல்றன்னா, அரியலூர்ல இருந்து மதுரைக்கு ட்ரெயின்ல போற அப்படின்னா, ட்ரெயின் டிக்கெட் உன்ட்ட இருந்திருக்கணும். அப்படி இல்லன்னா, மதுரை பெரியார் நிலையத்திலிருந்து மாநாடு நடக்கிற இடத்துக்கு நீ போனதுக்கு, உன்கிட்ட அந்த பஸ் டிக்கெட் இருந்திருக்கணும். இந்த 3ல ஏதாவது ஒரு ஆதாரத்த நீ பத்திரிக்கையாளர்கள்ட்ட குடுத்திருந்தேன்னா, நீ அங்க இருந்தது உண்மதான். நீ போனது உண்மதான் அப்படின்னு சொல்லி, உனக்கு ஆதரவா எல்லாரும் பேசுவாங்கல்ல. இப்ப நீ என்னடா சொல்ல வர்ற? தமிழக வெற்றிக் கழகமும், விஜயும், விஜயுடைய பவுன்சர்களும் பெரிய புனிதர்கள்னு சொல்ல வர்றியா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சத்தியமா கிடையாது. விஜயுடைய பவுன்சர்கள் இந்த தாவேகா தற்குறிகள தூக்கி போட்டு பந்தாடுனத பற்றி, நம்ம பலதரப்பட்ட காணொளிகள நம்ம சேனல்ல வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம். ஆனாலும், ஒரு அவதூற, ஒரு இல்லாத ஒரு விஷயத்த விஜய் அவர்களுக்கு எதிராக பரப்பும்போது, அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் நமக்கு இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. விஜயுடைய பவுன்சர்கள் இந்த தாவேகா தற்குறிகளை தூக்கி போட்டு பந்தாடுனாங்களா? அப்படின்னு கேட்டா, ஆமா பந்தாடுனாங்க. எவன் பந்தாடப்பட்டானோ, எவன் காயடி வாங்குனானோ, அவன் போய் கம்ப்ளைண்ட் குடுக்கட்டும்னு நான் சொல்றேன். சம்மந்தமே இல்லாம, அந்த நிகழ்வுக்கு போகாம, மதுரை மாநாட்டுக்கே எட்டி பார்க்காத ஒருத்தன், அந்த உருவத்தில இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொண்டவன் வந்து நான் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு போயி புகார் அளிக்கிறத நம்ம எந்த விதத்திலயும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இல்ல, இல்ல. இந்த நபர் தான் பாதிக்கப்பட்ட நபர். இந்த அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத்குமார் தான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னா, அவன் மாநாட்ல எடுத்த ஃபோட்டோவோ, வீடியோவோ, அவன் வந்து பஸ் டிக்கெட்டோ, இல்ல அவன் ட்ரெயின்ல போறேன்னு சொன்னானே, அந்த டிக்கெட்டையோ எடுத்து சமூக ஊடகங்கள்ல காட்டி, "பார்றா நான் போயிருக்கேன்டா. என்ன தான்டா அவனுங்க தூக்கி போட்டு அசிங்கப்படுத்துனானுங்க. பாதிக்கப்பட்டவன் நான். கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம்" அப்படின்னு சொல்லி அவன் பேசட்டும். அதுக்கப்புறம் நாங்க பார்க்குறோம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே